அனைவருக்கும் வணக்கம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஜாதக அமைவு எப்படி இருக்கும், அதுபோல ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி பெறக்கூடிய ஜாதக அமைவு, இந்த மூன்றையும் பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அப்பாயின்மெண்ட்ல நிறைய கேள்விகள், வெளிநாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்வது, அங்கிருந்து இறக்குமதி செய்வது போன்ற கேள்விகளும், வியூக வணிகமான ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா லாபம் கிடைக்குமான்றத அதிகமா கேள்வியா பார்க்கிறோம். ஸோ அதை மையமாக வைத்துதான் இந்த வீடியோ பதிவை நம்ம பதிவேற்றம் செய்யறோம். பொதுவாக ஒரு சுய ஜாதகங்கள்ல வெளிநாடு தொடர்பான ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் ஷேர் மார்க்கெட் போன்ற அமைவுகளுக்கு இரண்டு முக்கிய பாவங்கள் உறுதுணையாக இருக்கும். அந்த ரெண்டு முக்கிய பாவம் என்னன்னா, சுய ஜாதகங்கள்ல 12ஆம் இடமும் சுய ஜாதகங்கள்ல 3ஆம் இடமும், இந்த ரெண்டு பாவம் தான் ரொம்ப முக்கியமான பாவம். ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், வியூக வணிகங்கள், நீங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னாலும் அதற்கு இந்த 3ஆம் இடமும் 12ஆம் இடமும் ரொம்ப முக்கியம். அதிலும் குறிப்பாக காலபுருஷனுடைய 12ஆம் இடான மீனமனையும் அதிபதி குருவும் முக்கியமான பங்கை வகிக்கிறார். அதுபோல காலபுருஷனுடைய 3ஆம் வீடான மிதுனமனையும் அதிபதி புதனும் முக்கிய பங்கை வகிக்கிறார். உங்களுடைய ஜாதகத்துல இந்த 12ஆம் இடத்தின் மூலியமாக ஒரு ஜாதகருக்கு லாபம் கிடைக்க வேண்டும் என்றால் அங்க குரு புதன் ரொம்ப முக்கியமான கிரகங்களாக அமைகிறார்கள். உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த 12ஆம் இடத்தோடு குருவுக்கோ புதனுக்கோ தொடர்பு ஏற்படும் பொழுது அந்த ஜாதகர் வெளிநாடு தூர தேசங்களுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பிசினஸோ இல்லை இம்போர்ட் பிசினஸோ பண்ணி சாதனை படைக்கிறத பார்க்க முடியுது. அதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இல்லாத நிறைய அளவுக்கு பெரும் பணங்களையும் முதலீடுகளையும் ஜாதகர் சம்பாதிக்கிறத பார்க்க முடியுது. அதுபோல வியூக வணிகம்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்லயும் இந்த 12ஆம் இடம் வலுத்தவர்கள் பணம் சம்பாதிப்பதை பார்க்க முடிகிறது. இதுவும் தான் விதியும் கூட. உங்கள் சுய ஜாதகத்துல 12ஆம் இடத்தோடு குரு புதனுடைய தொடர்பு ஏதேனும் ஒரு வகையில நிகழும் பொழுது நீங்கள் விரயத்தின் மூலியமாக லாபம் சம்பாதிக்கக்கூடிய மனிதர்களாக மாறுகிறீர்கள். அதுபோல பொருளை இறக்குமதி செய்து அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது, ஏற்றுமதி செய்து அதன் மூலியமாக லாபம் பண்றதெல்லாம் இந்த 12ஆம் இடமும் குரு புதனுடைய தொடர்புல தான் ஒரு ஜாதகத்துல நிகழ்கிறது. அந்த வகையில உங்க ஒவ்வொரு லக்னத்திற்கும் மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் இந்த 12ஆம் இடம் எப்படி இருக்கணும், 3ஆம் இடம் எப்படி இருக்கும்ன்றதை பத்தி பார்க்கலாம். இந்த தொடர்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல பெரும் வெற்றி பெற முடியும், ஷேர் மார்க்கெட்லயும் பெரும் வெற்றி பெற முடியும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். இதுல ஏன் ஸ்பெஷலா இந்த 2 கிரகத்தை மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, குரு பகவான் தனக்காரகர். ஒரு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஒரு பணத்தை முதலீடு பண்றீங்க, அந்த பணம் திரும்ப உங்களுக்கு பெரிதாக வரணும் அப்படின்றதுக்காக தான் தனக்காரகர் முக்கிய பங்கு வகிக்கிறார். எந்த இன்வெஸ்ட்மெண்ட், எந்த விதமான வியூக தொடர்புகளுக்குமே புத்தி சாதனை ரொம்ப முக்கியம். இந்த சீசன்ல எதை இம்போர்ட் பண்ணணும், இந்த சீசன்ல எதை எக்ஸ்போர்ட் பண்ணணும், இந்த சீசன்ல எந்த ஷேர்ஸை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகருக்கு இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படக்கூடிய குணத்தை கொடுக்கிறவர் புதன் பகவான். அதனாலதான் ஒரு ஜாதகத்தில் 12ஆம் இடங்களோடு குரு புதன் தொடர்பு இருப்பது ஜாதகருக்கு இது போன்ற வியூக வணிகங்கள்லயும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்லயும் பெரிய வெற்றிகளை கொடுத்து விடுகிறது. அப்ப எல்லா லக்னங்களுக்குமே இது செயல்படும்னா, உதாரணத்துக்கு மேஷ லக்னத்திலாம் பிறந்தீங்கன்னா புதன் அவயோகரா வந்துருவாரு. அப்ப நீங்க எக்ஸ்போர்ட் பிசினஸோ இம்போர்ட் பிசினஸோ பண்ணக்கூடாதா, ஷேர் மார்க்கெட்டே பண்ணக்கூடாதுன்னா அப்படி எல்லாம் இல்லை. எப்பொழுதுமே அவயோக கிரகங்கள் ஸ்தான பலத்தை குறைத்து லக்ன யோக கிரகங்களோடு இணைவோ தொடர்போ பெற்று அந்த லக்ன யோக கிரகம் வலுப்பெற்றிருக்கணும். இதுதான் விதி. இந்த நிலையில இருந்தா எல்லா லக்னக்காரர்களுமே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணலாம், எல்லா லக்னக்காரர்களுமே ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அதற்கு உகந்த காலகட்டம் எதுவென்றால், இந்த 2 கிரகங்களுடைய ஏதேனும் ஒரு கிரக தொடர்பாவது 12ஆம் இடத்திற்கு வலுத்து பெற்று உங்கள் சுய ஜாதகத்துல 12ஆம் அதிபதி ஸ்தான பலம் பெற்றே இருக்க வேண்டும். அதுல மாற்றமே கிடையாது. 12ஆம் இடத்து அதிபதி வலுவா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பணம் நிலைத்து கிடைக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தோட குருவோ புதனோ தொடர்பு கொண்டு தசை எடுத்துட்டு போற ஒரு 10 வருஷம் நல்ல டைம் பீரியடா இருக்கும். நிறைய பேரை கேட்கலாம், இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இருக்கிறவங்க, இம்போர்ட் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 வருடத்துல பெரும் செல்வங்களை சம்பாதித்திருப்பார், பல கோடிகளை அவருக்குன்னு ஒரு உடமையாக்கி இருப்பார். ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், ஆதிபத்திய கிரகம் வலுப்பெறாதனால ஜாதகருக்கு ஃபீல்ட் அவுட் ஆயிடுவார். அது ஒரு கோல்டன் டைம் பீரியட்னா அவருடைய வாழ்க்கையில அது நினைவா மட்டும் போகும். அதுல சேர்த்த செல்வங்கள் இது நிறைய பேருக்கு நடக்குது. அந்த 10 வருஷம் நல்ல டைம் பீரியட், நிறைய பணம் பண்ணாங்க, கோடிகள்ல பணம் பண்ணாங்க. ஆனா அதை நிலைத்து வைத்திருக்கக்கூடியதா இந்த 12ஆம் இடங்களோடு பாக்கியாதிபதி அல்லது பூர்வ புண்ணியாதிபதி தொடர்பு கொண்டாருன்னா கண்டிப்பா அதை நிலைச்சு வச்சிடறாங்க. 150% பேர் அந்த 10 வருடம் அல்லது பெரும் சீசன்ல 12ஆம் இடம் வலுக்குறைந்து சம்பாதித்த பணங்களை பெரிதும் செலவழித்து விட்டு பணமில்லாத சூழலிலே இன்றளவும் இருக்கிறார்கள்ன்றதை நம்ம அப்பாயின்மெண்ட் மூலயமாகவே நிறைய பாக்குறோம். அப்போ ஒரு ஜாதகத்துல முதல் விதி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டோ ஷேர் மார்க்கெட்டோ எதுலையும் நீங்க கால் வைப்பதற்கு உறுதியா கடைசி வரைக்கும் இது லாங் லாஸ்டிங்கா பேமெண்ட் பண்ணுவீங்களா, இதன் மூலியமாக
உங்களுக்கு அழியாத தனத்தை சேர்த்துக்க முடியுமானா 12ஆம் இடத்ததிபதி ஆட்சி, உச்சம், நீசபங்கம், பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம், திக்வலம் போன்று நட்பு நிலையிலாவது சாணல் பலத்தோடு அந்த கிரகம் இருக்கிறார்னா உங்களுக்கு விரயத்தால் லாபம் பண்ணக்கூடிய பாக்கியம் கொண்ட ஜாதகர் நீங்க. பாக்கியத்தோட இந்த குரு புதன் தொடர்பு அந்த பாவத்தில் இருந்தால் நீங்கள் தசாபுத்தி நடப்பில் வரும்பொழுது அதுல செயல்பட்டு பெரும் வெற்றியை பெறுவீர்கள். அதன் மூலியமாக கிடைத்த தனத்தின் மூலியமாக வாழ்க்கையில பெரும் லாபத்தையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு உண்டு. இதுல 2 பாவம் தான். 3ஆம் இடம் ஏன் வலுக்கணும்னு சொல்றேன்னா தைரிய பாவம், வீரிய பாவம். ஒரு மனிதன் எப்பொழுது எதை எங்கு செயல்பட வேண்டும் என்ற அந்த புத்தி சாமர்த்திய திறனை இந்த 3ஆம் இடம் வளர்க்கிறது. அப்ப 3ஆம் இடமும் 12ஆம் இடமும் உங்கள் ஜாதகத்துல வலுவாக இருக்கணும். மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 3க்கு அதிபதியான புதனும் 12க்கு அதிபதியான குருவும் நல்ல வலுவோட இருக்கணும், ஸ்தான வலுவோட இருக்கணும். லக்ன அவயோகம்னு சொல்றோமே, 3ஆம் இடத்துல புதன் இருக்கிறார், அங்கு சுக்கிரன் இருப்பது கூடுதல் பலம், உங்களுக்கு லாப பலனை கொடுக்கும். அதுபோல புதன் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றே இருக்கட்டும், தனுஷில் இருந்து ஆட்சி பெற்ற குருபகவானுடைய பார்வையில் இருக்கணும். புதன் நல்லா இருக்கிறார், கண்டிப்பா உங்களுக்கு பிசினஸ் நல்ல முறையில வரும். புதன் தசையே உங்களுக்கு யோகம் பண்ணி கொடுக்கும். அதுபோல் 12க்கு அதிபதியான குரு பகவானும் ஸ்தான பலத்தோட இருக்கணும். அதுபோல் 12, 3 இந்த 2 பாவங்கள்ல ஏதேனும் ஒரு வகையில் குருவோ புதனோ தொடர்பு கொள்கிறார் என்றால் நீங்கள் வியூக வணிகத்தில் வெற்றி பெறக்கூடியவர். குறிப்பா 12ஆம் இடத்தோடு புதன் அங்கு நீசம் பெற்று குரு அங்கு ஆட்சி பெற்று நீசபங்க யோகத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி. மேஷத்தில் பிறந்து 12ஆம் இடத்துல குரு ஆட்சி ஆகி புதன் நீசபங்கத்துல இருக்கிறார்னா பிற்பகுதியில முதல் வாழ்க்கையில பெரிதளவும் ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறதோ ஒரு சிறு சிறு நிலைகள்ல தான் ஜாதகர் இருப்பார். ஆனால் ஒரு வலுவான தசை, குரு தசையோ புதன் தசையோ வரும்பொழுது ஜாதகர் பாத்தீங்கன்னா ஓன் பிசினஸ் பண்ணுவாங்க. வெளிநாடுல இருந்து இறக்குமதி பண்றது, இங்க இருந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கனாலும் அது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்ப மேஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு ஸ்தான பலத்தோடு இருக்கணும். 12ஆம் இடத்தோடு குரு புதனுடைய தொடர்பு ஏற்பட்டுறணும். அதுல புதன் குறைந்த வலுவோடு குரு அதிக வலுவோடு இருக்கணும். ஒரு உதாரணத்திற்கு வச்சுக்கலாம், குரு பகவான் தனுசுல ஆட்சி பெற்றிருக்கிறார், அதுபோல சுக்கிரன் அங்கு உச்சம் பெற்றிருக்கிறார், புதன் அங்கு ஒன்றாக இணைஞ்சிருக்கிறார். இப்ப யாருக்கு வலு அதிகம் அப்படின்னு பொழுது புதனுக்கே அதிக வலு வருகிறது. முற்பகுதி வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுத்து பிற்பகுதி வாழ்க்கையில அதிக லாபம் கொடுக்குது. இங்க புதன் அவயோகத்தை செய்வார்னா கண்டிப்பாக இல்லை. புதன் பகவான் 12ஆம் இடத்தின் பலனை யோகமாக செய்வார். அது எப்படி செய்ய முடியும், எந்த சூழலில் செய்வார்? அங்கு சூரியனோடு தொடர்பு கொள்ளும் பொழுது, அங்கு சூரிய தொடர்பு இருக்கும் பொழுது நல்ல பலனை செய்வார் என்றத உறுதிப்படுத்துறோம். சூரிய தொடர்பு இல்லை, புதன் தசையில நல்ல பலன் இருக்கும், அதன் பிறகு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ இதுதான் விதி. ரிஷபத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, 12ஆம் மனையாக மேஷமனை வருகிறது. இந்த மேஷமனையிலே குரு பகவான் தொடர்பு கொள்ளலாம், மிகப்பெரிய நல்ல பலனை மிகப்பெரிய யோக பலனை தருகிறது. அதுபோல் 3க்கு அதிபதி சந்திரன் ஸ்தான பலத்தோட இருந்தே ஆகணும், 3ஆம் இடமும் வலுவாக இருந்தாகணும்ன்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல புதன் இயல்பாகவே ஸ்தான பலத்தோட இருக்கணும். 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றோ அல்லது 5ஆம் இடத்துல வலுவருந்திய நிலையில இருக்கும்போது யோகம் கிடைக்கும். 12ஆம் இடத்துல குரு இருப்பது இயல்பா யோகம், அல்லது குரு தனுசில் ஆட்சி பெற்று அவர் மேஷமனையை பார்ப்பது மிகப்பெரிய யோக அமைவை கொடுக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். இப்ப புதனே போய் 12ஆம் இடத்துல பகை பெற்று செவ்வாயும் காம்பினேஷன்ல இருக்கிறாருன்னா ஷேர் மார்க்கெட்லாம் நீங்க பண்ணக்கூடாது, வியூக வணிகங்கள்லாம் நீங்க பண்ணக்கூடாது, அதுல சாதகம் இருக்காது அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அப்போ உங்களுக்கு கடகமும் மேஷமனையும் யோகமாக இருக்கணும். இந்த கடகம் மேஷமனையோடு குருவும் புதனும் தொடர்புல இருக்கணும். அதுல எண்ணிலையிலும் குரு ஸ்தான பலத்தை பெறாமல் புதன் ஸ்தான பலத்தை பெறணும். இதுதான் விதியாக அமைகிறது வியூக வணிகத்திற்கும் இது போன்ற ஷேர் மார்க்கெட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்க்கு. மிதுனத்துல பிறந்திருக்கிறீங்க, 12ஆம் மனையாக சுக்கிரனுடைய மனை வருகிறது, ரிஷபமனை வருகிறது, 3ஆம் இடமாக சூரிய மனை வருகிறது, சூரியன் சிம்மமனை வருகிறது. இந்த 3ஆம் இடமும் வலுவா இருக்கணும், 12ஆம் இடமும் வலுவா இருக்கணும். இந்த வலுவற்ற நிலையில 3ஓடு குரு தொடர்பு கொள்வது அல்லது 12ஆம் இடத்தோடு புதன் தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய அதிர்ஷ்ட பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். 12க்கு அதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் காம்பினேஷன்ல இருக்கிறது, அல்லது 3ஆம் இடத்திலே புதன் கூடி குருவோட தொடர்புல இருக்கிறதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்ல பெரும் வெற்றியை கொடுக்கும். அது போல வியூக வணிகத்துல பெரும் வெற்றியை கொடுக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல் நீங்கள் கடகத்தில் பிறந்திருக்கிறீங்க, 12ஆம் மனையான மிதுனமனையும் 3ஆம் மனையான கன்னிமனையும் மிகவும் யோகமா இருக்கும். இதுல 2மே புதனா ஆகிறார். இந்த புதனோடு குரு பகவான் தொடர்பு கொண்டு, உதாரணத்திற்கு தனுசுல குரு அமர்ந்து புதன் அங்கு தொடர்பு கொள்வது, அல்லது 12ஆம் இடத்திலே புதன் அமர்ந்து குரு அங்கு வலுவாக தொடர்பு கொள்வது, இது போன்ற யோக நிலைகள்ல கண்டிப்பாக ஜாதகர்களுக்கு பெரும் வெற்றிகள் நிகழும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம் ஷேர் மார்க்கெட் இம்போர்ட் பிசினஸ்க்கு. இப்போ அடுத்ததாக சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, 12ஆம் மனையான கடகமனை வலுவா இருக்கணும்.
அதே போல 3ஆம் இடமான முயற்சி பாவாதிபதியான சுக்கிரனும் நல்ல வலுவா இருக்கணும் சிம்ம லக்னத்திற்கு. இந்த 2 கிரகமும் வலுவாக அமர்ந்து, சந்திரனும் சுக்கிரனும் வலுவாக அமர்ந்து இந்த வீடுகளோடு பரஸ்பரமாக குருவோ புதனோ தொடர்பு கொள்றாருன்னா நீங்க வியூக வணிகங்கள்ல வெற்றி பெறக்கூடிய ஜாதகர். கன்னி லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க. 12ஆம் மனையான சிம்மமும் 3ஆம் மனையான விருச்சகமும் வலுவா இருக்கணும். இந்த வலுவான வீட்டதிபதிகளோடு குரு புதன் தொடர்பு பெறுவது யோகம். இதுல எப்பொழுதுமே செவ்வாய் ஸ்தான பலம் குறைந்து இருக்கணும் 3ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளும் பொழுதுன்றத உறுதிப்படுத்துறோம். இப்போ 3ஆம் இடத்துல செவ்வாய் வலுவா இருந்தாருன்னா திடீர்னு முடிவு எடுப்பீங்க, அந்த முடிவு லாஸ் ஆக கூடும் அப்படின்றதையும் உறுதிப்படுத்துறோம். துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. 12ஆம் மனையான கன்னிமனை வலுவா இருக்கணும். அதுபோல் 3ஆம் இடமான தனுசு மனை வலுவா இருக்கணும். இந்த 2 மனைகளோடு குரு புதன் தொடர்பு இருக்குமாயின் நீங்கள் தசாபுத்தி வரும்பொழுது தாராளமா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நபராக இருப்பீர்கள். விருச்சகத்துல பிறந்திருக்கிறீங்க. 12ஆம் மனையாக துலாமனை வருகிறது, 3ஆம் மனையாக மகரமனை வருகிறது. இந்த மகரத்திற்கும் 12க்கான துலாத்திலேயும் சுக்கிர புதன் காம்பினேஷன், அந்த வீட்டதிபதிகள் ஸ்தான பலத்தோட இருந்தாருன்னா நீங்க யோகமான ஒரு நிலையை பெறுவீர்கள். இப்போ விருச்சக லக்னமா எடுத்துக்கிறீங்கன்னா இந்த விருச்சகத்திற்கு புதன் ஸ்தான பலம் பெறக்கூடாது, அதற்கு பதிலாக குரு ஸ்தான பலத்தை பெற்று 12-3 தொடர்பு கொள்வது யோக பலனை கொடுக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. 12ஆம் மனையாக விருச்சக மனை வருகிறது, 3ஆம் மனையாக கும்பமனை. அதிபதிகள் ஸ்தான பலத்தோடு அமர்ந்து இந்த 3-12 புதன் குரு தொடர்பு இருக்கணும். எப்படி தொடர்பு இருக்கலாம்? செவ்வாய் லக்னத்திலே அமர்ந்திருக்கலாம், குருவோட வலுவாக இணைந்து, அல்லது 3ஆம் இடத்துல புதன் இருக்கலாம், 12ஆம் இடத்துல புதன் இருக்கிறார்னா 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனை ஏதேனும் ஒரு வகையில குரு பார்வையில் அமர்ந்த மாதிரி இருக்கணும். ஒண்ணு அவர் ரிஷப மனையில் அமர்ந்திருக்கணும், ரிஷபத்துல பகை என்ற நிலை இருந்தா கூட ரிஷபத்தில் அமர்ந்து பார்க்கலாம். அதுபோல அவர் கடகமனையில் அமர்ந்து பார்க்கலாம். இதெல்லாம் யோகம். மீனத்திலிருந்து பார்ப்பதும் யோக அமைவுகளை ஜாதகர்களுக்கு பெற்றுத்தரும். மகரத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா 12ஆம் மனையாக தனுஷு மனை அமைகிறது, 3ஆம் மனையாக குரு. ரெண்டுமே குருவனுடைய மனைகள் தான். அப்ப ஜாதகத்துல 12-3க்கு அதிபதியான குரு ஸ்தான பலத்தை பெற்று இந்த குருவோடு புதன் குரு இந்த காம்பினேஷன் ஏதேனும் ஒரு வகையில 12ஆம் இடத்தோடு நிகழ்து. ஒரு கிரகம் நிகழ்ந்தாலும் கூட ஜாதகர்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ், அது வியூக வணிகங்கள்ல பெரும் வெற்றிகள் கிடைக்கும். கும்பத்தில் ஜனனிச்சிருக்கிறீங்க. கும்பத்தில் ஜனனித்தவருக்கு 12ஆம் மனை சுய அதிபதியான சனி பகவானுடைய மனை தான் மகர மனை. அதுபோல முயற்சி ஸ்தானாதிபதியாக செவ்வாய் வந்துடுறார். இந்த சனி செவ்வாய்கள் ஸ்தான பலத்தோடு அமர்ந்து இந்த 2 வீட்டில் குரு புதனுடைய தொடர்புகள் நிகழுமாயின் ஏதேனும் ஒரு கிரக தொடர்பு வலுத்து நிகழ்ந்தாலும் நீங்க பிசினஸ் பண்றதுக்கு சாதகமான அமைவுகள் உண்டுன்றதை உறுதிப்படுத்துறோம். அதுபோல் மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. 12ஆம் மனையாக கும்பமனையும் 3ஆம் மனையாக ரிஷபமனையும் வருகிறது. அதிபதிகள் வலுவாக அமர்ந்து சுக்கிரனும் புதனும் ஏதேனும் ஒரு வகையில ஸ்தான பலத்தோடு அமர்ந்து அந்த வீட்டோடு குரு புதன் தொடர்பு இருக்குமாயின் கண்டிப்பா நீங்க இம்போர்ட் பிசினஸ் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஆகட்டும் வியூக வணிகங்களுக்கு சாதகமான ஜாதகர். மீண்டும் வலியுறுத்துறோம், இப்போ மேல் சொன்ன கிரக இணைவெல்லாம் பார்த்திருப்பீங்க. இது போன்ற தொடர்பு இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஷேர் மார்க்கெட்லோ வியூக வணிகங்கள்ல எதுவானாலும் வெற்றிகள் பெறறதுக்கான அமைவு, அதுபோல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல வெற்றிகள் பெறக்கூடிய அமையெல்லாம் உண்டு. ஆனால் இதுல ஒரு டாட்மார்க்கா எப்பொழுதுமே ஒரு செல்வ வளங்கள் ஒரு ஜாதகருக்கு நிரந்தரமாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படின்னும் பொழுது பாகிய திரிகோணாதிபதிகளுடைய தொடர்பு இருந்தா மட்டும்தான் அந்த செல்வ வளங்களை அடுத்த தலைமுறைகளுக்கு செலுத்த முடியும் அப்படின்றத மீண்டும் உறுதிப்படுத்துறோம். அந்த வகையில உங்களுடைய சுயஜாதகத்தின் அடிப்படையில் மேலும் கிரக இணைவு தொடர்பெல்லாம் இந்த கிரகத்தோட இருக்குன்னா அதை நியூட்ரல் ஆக்கும், யோகமா இருக்கிறத சமபங்காக்கும். அவயோகங்கள் இணையும் பொழுது அவயோக நிலையில இருக்கிறத யோக கிரகங்கள் இணையும் பொழுது சமபங்காக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுயஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.